ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மிரட்டலான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு புக் மை ஷோவில். முதல் நாள் அதோடைய அந்த ப்ரீ சேல்ஸில் ஹையஸ்ட்டு புக்கிங்ஸ் நடந்திருக்கு. புக் மை ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவிலே 2வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெக்கார்டை படிச்சிருக்கிற தலைவர் ஜஸ்ட் 24 மணி நேரத்தில் புக் மை ஷோவில் செகண்ட் ஹையஸ்ட் ஃபார் எனி இந்தியன் மூவி. முதல் இடத்துல இருக்கிறது எம்புரான் மூவி, மோகன்லாலோடைய படம் சமீபத்தில் வந்தது. 6,25,000 டிக்கெட் விற்று தீர்ந்தது 24 மணி நேரத்தில். 2வது இடத்துல கூலி திரைப்படம் இருக்குது, 3,79,000 டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு. 3வது இடத்துல பிரபாஸோடைய கல்கி திரைப்படம் இருக்குது, அது 3,30,000 டிக்கெட் இருக்குது. அதுக்கு பிறகு ஜவான், புஷ்பா செகண்ட் பார்ட், லியோலாம் அது கீழே தான். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எம்புரான் 6 லட்சத்துக்கு மேலே இருக்குது, நம்ம படம் வெறும் 3.25 லட்சம் தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் விஷயம் என்னன்னாக்கா, எம்புரான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா திரையரங்களையும் அவங்க டிக்கெட் அட் ஏ டைமில் ஓப்பன் பண்ணாங்க, அதனால் அவ்வளோ வந்தது. ஆனால் நமக்கு இந்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் ஒரு 80% திரையரங்குகளும், தமிழ்நாட்டில் ஒரு 20% திரையரங்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா ஓப்பன் பண்ணல, ஆந்திரா தெலுங்கானா ஓப்பன் பண்ணல, பாலிவுட்டில் எங்கேயுமே ஓப்பன் பண்ணல. அதுக்கே நம்ம 3.25 லட்சம் தொட்டுட்டோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹையஸ்ட்டு, யாருமே கிட்டே வர முடியாது. 2வது இருக்கிறது வந்து லியோ திரைப்படம் தான், 1.25 லட்சம் டிக்கெட் தான். நமக்கு 3.25 லட்சம் டிக்கெட் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் வெறும் 20% டிக்கெட் ஓப்பன் பண்ணதுக்கே இந்த நிலைமை. அதுவும் குறிப்பாக இது எல்சி கான்செப்ட் இல்லை, இது பெருசாக வந்து ஹைப் இல்லை, அது இதுன்னு இன்னமும் சொன்னாங்க. ஆனால் நம்ம படம் அட்டகாசம் பண்ணியிருக்குங்க. வேறு அளவில் தலைவர் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு. நார்த் அமெரிக்காவில் பிரீமியர் காட்சிகளுக்கான அந்த டிக்கெட் புக்கிங்ஸ் 1.5 மில்லியன் தாண்டி போயின்னு இருக்கிறதாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ புக் மை ஷோவில் 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இது வந்து புக் மை ஷோவில் மட்டும்தான் 3.25 லட்சம். நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பு, அப்புறமேட்டா டிக்கெட்டு நியூ, ஸோ அதெல்லாம் மற்ற ஆப்லாம் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இந்நேரத்துக்கு இப்போ இந்த டைம்லாம் வந்து 4 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே தாண்டிட்டு இருக்கும். ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ தலைவர் மாசிவான ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்காருங்க. இன்னும் ஆந்திராலெலாம் ஓப்பன் பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே போல் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் 20,000 டிக்கெட்டு மேலே விற்று தீர்ந்துருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அடுத்தது கேரளா, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிலாம் இப்போ கர்நாடகாவில் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரியான ரெக்கார்டெலாம் படைச்சனுக்கு. அடுத்தடுத்து உங்களுக்கு ½ அன் ஹவருக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.